ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்எம் கிரியேட்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மழையாக இருக்குது. கிளைமேட் சில்லு கிளைமேட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து சுட சுட கார சட்னி வைக்க போகிறேன் பாருங்க. ஸோ அதுக்கு 10 வரமிளகாய் எடுத்துக்கிறேன், பூண்டு எடுத்துக்கிறேன், ஒரு பல் பூண்டு கம்ப்ளீட்டாக, 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன், தக்காளி ஒரு தக்காளி, கொஞ்சமாக புளி எடுத்துக்கிறேன் பாருங்க. ஸோ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு கரை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தாளிப்பு கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச விழுதுகளை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட போகிறேன். அதோட பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்குவோம். கழித்து நல்லா எண்ணெய் பிரித்து வருது பாருங்கள். ஸோ இதை இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 4 டேஸ் வச்சுக்கலாம். புளி ஆட் பண்ணதுனால கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு 4 டேஸ் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்பப்போ சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வர நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.